ஹலோ எவ்ரிவன், இது எதுக்கு வறுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து காளான் கிரேவி தான் பண்ண போகிறோம். அதனால் அதை ஃபஸ்ட்டு வறுத்து வச்சாச்சு. அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் வந்து பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா இந்த அளவுக்கு வதங்கவும், அதில் இஞ்சி பூண்டு கட் பண்ணி போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு அடுத்து காளானில் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு காளானே இது பண்ணிக்கிடலாம். காளான் வந்து நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. காளான்லேருந்து தண்ணி வந்து அது வெந்துடும். தண்ணி போகிற வரையா நல்லா அதை வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அது பாட்டுக்கு வேகட்டும்னு சொல்லிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம வதக்கி வச்சுருந்ததை அரைச்சிட்டு அந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பையும் போட்டுட்டு கொஞ்சமாக புளி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அடைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் காளான் வந்து வறுத்து எடுத்தாச்சு. இந்த பேஸ்ட்டை வந்து அப்படியே ஒரு சட்டியில் அதே சட்டியில் நெய்யை ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அந்த பிரியாணி இலை கொஞ்சம் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கி வச்சுருந்த அரைச்சி வச்சுருந்ததை போட்டு நல்லா வதக்குங்க. அப்படியே இது கறிக்குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். இது மாதிரி பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உப்பு லைட்டாக போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. கொஞ்சம் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த காளானை போட்டுட்டு நல்லா அது இது பண்ணிட்டு அது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது பண்ணிட்டு அது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடுங்க. அது டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி நீங்கள் தூவுறப்போ அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கறி குழம்பு டேஸ்ட்டில் காளான் கிரேவி ரெடி. தேங்க்யூ காய்ஸ்.